மாசி பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி கோயிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயிலானியிடம் கேட்டு வரலாம். ஜெயிலானி வணக்கம். பௌர்ணமியை அடுத்து அந்த பகுதியில் மலை ஏறுவதற்கு பக்தர்களுக்கு எத்தனை நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்கள் ஜெயிலானி. பிரகாஷ், பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் உள்ளது. இந்த கோயிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 10 பக்தர்கள் வரை உயிரிழந்தனர். இதனையடுத்து மாதந்தோறும் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை உள்ளிட்ட விசேஷ நாட்கள் மட்டுமே பக்தர்களுக்கு சதுரகிரி கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கோயிலில் தற்போது சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுவதால் சித்தர்களின் சொர்க்க பூமி என அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை என்ற வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் மாசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி முதல் நாளை வரை 5 நாட்களுக்கு சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி என்பதே வழங்கப்பட்டுள்ளது. இன்று மாசி பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து குறிப்பாக விருதுநகர், மதுரை, சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி கோயில் அடிவார பகுதியில் அதிகாலை முன்னே குவிந்தனர். குறிப்பாக அவர்கள் 6 மணி முதல் அனுமதிக்கப்பட்டு தற்போது பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக தற்போது வெயில் காலம் என்பதால் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தின் காரணமாக மலைப்பகுதியில் எளிதில் தீப்பற்றக்கூடும் என்பதால் பக்தர்களுக்கு தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. அவர்கள் ஏதேனும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்கின்றன, மேலும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்கின்றன வனத்துறையினர் தீவிர சோதனை செய்து பின்னர் அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் காலை 6 மணி முதல் 12 மணி மட்டுமே பக்தர்களுக்கு கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. இரவில் பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதி இல்லை எனவும் கோயிலுக்கு செல்லும் ஓடையில் உள்ள நீர்களில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயிலானி.